अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 21 2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு ஆண்டு, சித்திரை மாதம் 8ஆம் திருநாள், தேய்பிறை அஷ்டமி. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக உத்திராட நட்சத்திரம், மகர ராசி. இந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பொதுவாக நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு கேட்டால், எந்த விஷயத்தை நம்ம ஜெயிக்கணும், எந்த விஷயத்துக்காக நாம் யுத்தம் செய்ய வேண்டும், எந்த விஷயத்தை நம்ம எதிர்க்கணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிவபெருமான மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் செய்யும் பொழுது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்றைய நாள் கடனால், நோயினால் படாத பாடு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கர்மாவை எப்படி முறிக்க முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அத்துணை பேருமே இன்றைய நாள் என்ன பண்ணலாம், சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிகப்பெரிய அளவில் அது பிராயச்சித்தமாக பரிகாரமாக மாறும். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு அந்த மன உளைச்சல் தீரக்கூடிய பொன்னான நாளாக மாறப்படுது. இந்த நாள் யாருக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீரில் பசு நெய் ஊற்றி சாப்பிட்டு போகிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் மன நிம்மதியை கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் சக்ஸஸ். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய நாள், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நாள், செயல்களில் மிக அதிகமான ஈடுபாடுடன் செய்து வெற்றி பெறக்கூடிய நாள். தொழிலில் இந்த நாள் யாருமே செய்ய முடியாத ஒரு சில காரியத்தை நீங்கள் பண்ண முடியும். அதை யாரெல்லாம் போர் சம்பந்தப்பட்டது, நிலப்புலன்கள் சார்ந்தது, மினரல் சம்பந்தப்பட்டது, கனிம வளம் சம்பந்தப்பட்டது, ஜல்லி, மணல், டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடிய அத்துணை நபருக்கும் இந்த நாள் பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிங்கன்னா சுறுசுறுப்பாக அந்த காரியத்தை ஜம்முன்னு முடிக்கக்கூடிய நாள். மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொன்னான நாளாக மேஷராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. எந்த தெய்வத்துடைய அனுகிரகம்? முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இன்றைய நாள் பரிபூர்ணமா இருக்கு. சந்திரனின் மேல் செவ்வாய் பார்வை இருக்கிறது, அதனால பெரிய ஏற்றம். அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கந்தர் சஷ்டி கவசம் அதை கேட்டுட்டு போனாவே போறோம். அற்புதமான மாற்றங்கள் கொடுக்கும், மன உறுதியை கொடுக்கும், தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கும். முக்கியமாக இடமாற்றம், நல்ல வீடு, விற்பனை, இந்த மாதிரி தொழில்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கப்படுது. இல்லத்தரசிகளுக்கு ஒரு அபாரமான தைரியத்தை முருகப்பெருமான் கொடுக்க போகிறார். அதனால் நீங்கள் எந்த காரியங்களில் செய்தாலும் சரி, ஒரு மின்னல் வேகம் இருக்கும். அந்த ஃபாஸ்ட்டாக அந்த விஷயத்தை முடிக்கிறதுலேயே மற்றவங்க அப்படியே பயந்துடணும். அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். முழுக்க முழுக்க உங்கள் தைரியத்தை மற்றவங்க பாராட்டக்கூடிய நிலைமைகளில் தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமிமலை சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சாம்பல் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது. ஏன்னா சந்திரன் இந்த செவ்வாயுடைய பார்வையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அஷ்டமஸ்தானத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறது, கரெக்டாக இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும் பொழுதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஆவணமாக இருந்தாலும் அது கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். பக்கத்தை ஊர் தானே, சும்மா போயிட்டு வந்துடலாம், டூ வீலரில் போயிட்டு வந்துடலாம், ஹெல்மெட் எதுக்கு அப்படி தான் நினச்சோன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக ஒரு சந்தா கட்ட வேண்டியதாக வரும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அது தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது நல்லது. முக்கியமான முடிவுகளை நாளை எடுத்துக்கொள்வது நல்லது. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் எடுத்தாலும் தப்பு இல்லைன்னா பரவாயில்ல. இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தா, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, கேஸு, சிலிண்டரு, ஸ்டவ்வு, இந்த மாதிரி இரவு நேரத்தில் செய்யக்கூடிய தொழில், அதாவது ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸ், இவாளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கப்படுது. மற்ற அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதி வேகம் அதி கவனம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபார்முலாவை இன்றைய நாள் நம்ம கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும். என்ன பண்ணலாம்? இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஒன்று சொன்னால் உங்கள் கணவர் ஒன்று சொல்லுவார், உங்கள் கணவர் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. வீடே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஷோ நடக்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம். ஆனால் உங்கள் 2 பேருக்கு மட்டும் நான் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறோம் அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எந்த அளவுக்கு டெம்பரை கம்மி பண்ணிங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா செவ்வாய்
உங்கள் ராசி லக்னத்தில் நீச்ச கதியில் இருக்கிறார். 7ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு. செவ்வாயுடைய பார்வையில் போய் சந்திரன் மாட்டின்னு இருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருக்கும் வீடு. நீங்கள் மட்டும் கிடையாது, ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார். கிளைண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேங்காய் விலை 10 ரூபா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 4 ரூபா அப்படிம்பார். நிஜமாகவே நான் நல்ல ஆளுகிட்ட தான் பேசுகிறேன்னா இல்லை ஒரு மாதிரியான ஆளாங்கிற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஷன் அடைஞ்சிருவீங்க. அதனால் ஷார்ட் டெம்பர்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு சின்ன டைமுக்கு மட்டும் கடுமையாக கோவம் வந்துட்டு போய்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் காமெடி ஷோவை தவிர்ப்பது நன்று. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் மூத்த பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுறது உங்களுக்கெல்லாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, உணவுத்துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். காவல் காக்கக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் உண்டு. எல்லாருடைய அங்கீகாரமும் பாராட்டும் குவியக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நல்ல வீடு மாற்றணும், ஒரு வாடகைக்கு நல்ல வீடு பார்க்குறேன், நமக்கு தகுந்த மாதிரி அமையலை அப்படின்னா இன்றைய நாள் அமையும். ஒரு மாதிரி சில இடங்களில் நமக்கு புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் மத்தியானத்துக்கு அப்புறம் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைய நாள் கடன் வாங்கினீங்கன்னா ரொம்ப லாங்காக கட்டிகிட்டே இருப்பீங்க. அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை அள்ளித்தரக்கூடிய நாள். ஒரு சில இடங்களில் ஒரு சில மாற்றங்கள் செய்வது நன்று. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் அரசியல் இருக்கீங்களோ, யாரெல்லாம் சினிமா தளத்தில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் நடை உடை பாவனை பேச்சு இந்த மாதிரி தன்னை முதன்மையாக கொண்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையுமே பெரிய அளவுக்கு வெற்றி இருக்கும், வீரம் இருக்கக்கூடிய நாள். ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. இதனால் கண்டிப்பாக நீங்கள் ரௌத்ரத்தை காட்டுவீங்க. எந்த விதத்தில் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். குழந்தைகிட்ட முடிஞ்ச அளவுக்கு நட்பு பாராட்டுவது நல்லது. குழந்தைகள் எங்காவது போகும்போதும் விளையாடும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய்ங்கிறது கடுமையான உஷ்ண கிரகம். அந்த உஷ்ண கிரகம் நீச்ச கதியில் இருந்து சந்திரனின் மேலே பார்வைப்படும் பொழுது உங்கள் ராசி லக்னத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உடம்பு ஹீட் ஆகும். பயங்கர வெயிலுங்க. கொஞ்சம் எல்லாருமே பார்த்து இருக்கிறது நல்லது. எந்த அளவுக்கு நல்ல லெமன் ஜூஸ் குடிக்கிறீங்களோ, இளநீர் எடுத்துக்கிறீங்களோ, நொங்கு சாப்பிட்றீங்களோ, இதெல்லாம் வந்து உங்கள் உடம்பை தணிக்கும். அதே மாதிரி இந்த சிறு சிறு விவசாயிகள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு அத்தனை பேருமே நல்லா இருப்பாங்க. இதை பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் கொஞ்சம் வேகம் இருக்கும். இந்த வேகத்தை குறைப்பது நன்று. சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு வீட்டில் இருக்கிற நபர்கள் எல்லாம் இழந்துடப்படாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி. ஆனால் என்னன்னா எல்லாருக்கும் உட்காந்து பாட நடத்துறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சந்திரன், அதில் செவ்வாயுடைய பார்வை, ஆதிக்க மனப்பான்மை, முரட்டுத்தனமான ஒரு வீரம், இது எல்லாமே கலந்துருக்கும். ஹவு டு யூ சேனலைஸ் தட்? எப்படி நம்ம அதை மாற்றுறோம்? நமக்கு சாதகமாக அந்த கோபத்தை எப்படி மாற்றுறோம்? இதெல்லாம் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு பாடம் நடத்தி எந்த பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் உங்கள் தொழிலில் உங்கள் வீடு அதில் நீங்கள் பெருசாக கட்டமைப்போட ஒரு பெரிய பிம்பத்தை நிலைநாட்டினீங்கன்னா உங்களுக்கு தான் லாபம். நல்லா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ண காரியங்கள்லாம் மின்னல் வேகத்தில் நடக்கும். எந்த எமோஷனுமே யாருக்குமே காட்டாதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், வேகமான பிரயாணம், சிறு தூர பிரயாணம், அண்ணன் தம்பிக்குள்ள தேவையில்லாம சண்டை வர்றது, சச்சரவு ஏற்படுறது, புரிதல் கம்மியா இருக்கிறது, அவர் ஒரு சொன்னார்னா நீங்க ஒன்று சொல்றது, சம்பந்தமே இல்லாம பேசுறது, மறுபடியும் அதே காமெடி ஷோ உங்க வீட்லயும் நடக்கும். அது யாருக்கிட்ட நடக்கும்னா இளைய சகோதரி கிட்ட நடக்கும், இளைய சகோதரன் கிட்ட நடக்கும். கோவம், சம்மந்தமில்லாத கோவம். கோவப்பட்ட என்ன ஆக போகுது? நாளைக்கு காலையில் மறுபடியும் அவர்கிட்ட தான் கூப்பிட்டு பேசணும். அதனால் 2 நாள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் வேகம் வேண்டாம். விவேகத்துடன் செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய நாளாக மாற்றக்கூடிய நபர்கள் வாலிபர்கள். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எது தேவையோ அது மட்டும் பேசுங்க. எது தேவையில்லையோ அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. சில இடங்களில் நம்ம பேச வைக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். இல்லை நம்ம நாக்கிலிருந்து அந்த வார்த்தையை எடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் பேசாமல் தவிர்ப்பது நன்று. ஒரு சில இடங்களில் பணத்தை செலவு பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். செலவு பண்ணால் நல்லதான்னு கேட்டால் திரும்பி வராது. அப்படி ஓகேனா நீங்கள் செலவு பண்ணுங்கள். யாருக்கும் பணம் கொடுத்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். குடும்பத்தில் முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் தேனை தடவிய வார்த்தைகள் உபயோகிக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய நாள் நீங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பச்சையம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் முழுக்க முழுக்க ஃபுல்லாக பிபி ஏறி இருக்கும். பிபி ஏறி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கோவம், ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு, ஒரு விஷயத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பரபரப்பு இயல்பாகவே இருக்கும். அதனால் இது அப்படி ஆயிடுமோ தேவையில்லாத கவலை தான் ஏற்படுமே தவிர வேற எந்த நெகட்டிவிட்டியும் நடக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கும். நீங்கள் கவலைப்பட்டோ பதட்டப்பட்டோ எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்படி நீங்கள் பட்டீங்கன்னா அந்த விஷயம் தள்ளி போகும். அது கொஞ்சம் சொதப்பும். அதனால் இன்றைய நாள் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக கையாள்வது நல்லது. வேகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஒரு சில பேருக்கு லைட்டாக உடம்பு பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய இடங்களுக்கு நீங்கள் பிரயாணம் செய்வீர்கள். இரவு நேரத்தில் சாப்பாடு கவனம். ஏன்னா சந்திரன் மேல செவ்வாய் பார்வை இருக்கனால நீங்க சாப்பிடக்கூடிய உணவு உடம்புல போய் அல்சரா நாளைக்கு காலையில் பர்றன்னு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். எதுக்குன்னே தெரியாது. அஜீரண கோளாறுகளை கொடுக்கலாம். அதே மாதிரி நண்பர்கிட்ட ஏற்படக்கூடிய அந்த வாக்குவாதங்கள் இன்றைய நாளோட முடியும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக மாற்றலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் யாருக்குன்னா, வெளியூரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிர்ஷ்டம். வெளிநாடுகளில் செட்டில் ஆகக்கூடிய நபர்களுக்கு அதிர்ஷ்டம். சொந்த ஊரை விட்டு வேற ஊரில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். உங்க ஃபீல்டில் அவர் தான் பெரியவராக இருப்பார், இல்லை உங்க சமூகத்தில் அவர் தான் பெரியவராக இருப்பார், இல்லை உங்க அப்பார்ட்மெண்ட்ல அவர் தான் பிரசிடென்ட்டாக இருப்பார். அந்த மாதிரி நபர்களை இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேருக்கு பை ஃபோர்ஸ் சில அன்பளிப்புகள் தேடி வரும். நீங்கள் எடுத்துட்டே ஆகணும், முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்கு கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, 4 கிரகம் உட்காந்துருக்கு உங்கள் ராசியில். நம்மளே அமைதியாக இருந்தாலும் எல்லாத்தையுமே டவுட்டு மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். அதனால் பொறுமையாக இருந்து இன்றைய நாள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அத்துணை பேருக்கும் இருக்கப்படுது. மீனராசி நண்பர்களுக்கு ராமேஸ்வர சேது மாதவத் சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவன் திரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.